நம்மில் பலர் நம்மை இறைவன் படைக்கவில்லை என்றால் இத்தனை துன்பம் நமக்கு வந்திருக்காது என்று நாம் கண்டிப்பாக புலம்பியிருப்போம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் துன்பத்தில் மாட்டிக்கொண்ட பிறகே, அந்த துன்பத்திலிருந்து நம்மை வெளியேற்றவே இந்த உலகையும் படைத்து நமக்கு உடலையும் கொடுத்தார் இறைவன். நமக்கு இப்போது ஒரு கேள்வி எழலாம். இந்த உடலை கொடுத்தது இறைவன் என்றால், அப்போ நமக்குள் இருக்கும் ஆத்மாவை படைத்தது யார்? என்ற கேள்வி நமக்குள் கட்டாயம் எழும். இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களான நமக்கும், நாம் காணும் அனைத்திற்கும் பிறப்பும், இறப்பும் உள்ளது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அப்படி பிறப்பும், இறப்பும் இல்லாத 3ஐ தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். நாம் கடந்த பதிவில் "நான் யார்" என்ற பதிவை பார்த்தபோது, அதன் முடிவில் நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம் என்பதை அறியும் வண்ணமாக நமது அடுத்த பதிவு இருக்கும் என்று கூறியிருந்தோம். அதன் வழியாக இந்த பதிவை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம், நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம் என்பதை அறியப் போகிறோம். பதி, பசு, பாசம் இந்த 3ஐயும் புரிந்தால் நமக்கு வாழ்க்கை என்பது என்ன என்று புரியும். துன்பத்தின் காரணமும் புரியும். நம் விடுதலையின் வழியும் புரியும். பதி, பசு, பாசம் எனும் இவை 3ம் பிறப்பும், இறப்பும் இல்லாதவை. இதை நாம் ஏற்றுக்கொள்வதோ அல்லது புரிந்து கொள்வதோ சிறு சவாலாகவே இருக்கும். இருந்தும் இதன் முடிவில் நாம் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் என்பதை காண்போம் வாருங்கள். இதில் பதி என்பது இறைவன், பசு என்பது நம் ஆத்மா, பாசம் என்பது ஆணவம். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.